தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, காலையிலேருந்து நான் டெலகிராம் குரூப்பில் அதிகமாக மெசேஜ் போடல. கால்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன், என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்யலை. நம்ம ரத்தன் டாட்டா இறந்து போனதுனால என்னமோ குடும்பத்திலே யாரும் இறந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி எந்த மெசேஜும் குரூப்பில் அதிகமாக போடல. சரி, நம்மளுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக அவருக்கான ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய எம்எஸ்டி iCore 2.0 இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இது ஒரு மாயாஜால வித்தை பண்ணுறது கிடையாது. இது பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கருவியும் கிடையாது. இதை நீங்கள் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும். முக்கியமாக மக்கள் என்னென்னா, இந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். 5 மினிட்ஸ்னு எடுத்துக்கங்களேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் பார்ப்பாங்க. அப்போ இந்த லோ பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல போய் வாங்கிடுவாங்க. இந்த இடத்துல வாங்கும்போது மார்க்கெட் கொஞ்சோண்டு கீழே வரும். அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ஸ்டாப் லாஸு இங்கே வைப்பாங்க. ஃபஸ்ட்டு மினிட்ஸ் ஹையில் ஸ்டாப் லாஸை வைப்பாங்க. வச்சிருந்து லாஸை புக் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, திருப்பி மேலே போகும்போது இங்கே புட் ஆப்ஷன் பை பண்ணதுனால லாட் சைஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் வாங்கின அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் உங்கள் கரண்ட் ப்ரைஸை தாண்டி மேலே போயிடுச்சோ அப்போ அது அவுட் ஆஃப் மணியாக போயிடும். அவுட் ஆஃப் மணியாக போயிடுச்சுன்னா மூவ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் லாஸ் புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் எவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த மார்க்கெட் நம்மளை ஏமாற்றக்கூடிய மார்க்கெட்டு தான். ஈஸியாக சம்பாதிக்கலாம் முடியாது. அதுக்கு ரொம்ப நம்ம மனக்கட்டுப்பாடு வேணும், டிசிப்ளின் வேணும், சுய கட்டுப்பாடு வேணும். இப்போ நிறைய விஷயங்கள் வேணும். நிறைய பேர் சொல்கிற மாதிரி 20% மட்டும்தான் உங்களுடைய அறிவை இந்த ட்ரேடிங் மார்க்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும். 80% நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, டிசிப்ளின், கன்சிஸ்டண்ட்டை எதிர்பார்க்குறது, பிஸ்னஸ் மாதிரி இதை ட்ரீட் பண்ணுறது, இது எல்லாம் தான் 80% நிற்கும். சரி, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டில் இந்த எம்எஸ்டி iCore 2.0 ரோல் என்ன? இது எப்படி சார் கரெக்டாக பை கொடுக்குது, கரெக்டாக செல்லு கொடுக்குது? எல்லாருமே பையில் இருக்கும்போது உங்கள் மார்க்கெட் இண்டிகேட்டர் செல்லு கொடுக்குது, எல்லாருமே செல்லு இருக்கும்போது உங்கள் இண்டிகேட்டர் பை கொடுக்குது. எப்படி அப்படின்னா, சிம்பிளாக நாங்கள் மாற்றி யோசித்தோம். அவ்வளோதான். எல்லோரும் பை பண்ணுறோம் எங்கேன்னு பார்த்தோம். அங்கே நாங்கள் செல்லு வர மாதிரி சில அல்காரிதமை செட் பண்ணி வச்சுட்டோம். எல்லோரும் பை பண்ணுற இடத்துல நாங்கள் செல் பண்ணுற மாதிரி அல்காரிதம் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லோரும், சார் நான் எப்போ பை பண்ணாலும் மார்க்கெட் கீழே போகுது சார் அப்படின்னு. ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பை பண்ணு நினைக்கும் போது பை பண்ணாதீங்க, செல் பண்ணுங்கள். நான் எப்போ செல் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போயிடுது சார், அப்போ நீங்கள் செல் பண்ணாதீங்க, பை பண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய அறிவு அங்கே என்ன பண்ணோம், இடம் கொடுக்காது. நான் பை பண்ணும்போது மார்க்கெட்டு செல்லு தான் போகுது, எனக்கு லாஸில் தான் போகுது, இருந்தாலும் நான் பையன்னு தானே எனக்கு காட்டுது, எப்படி நான் செல் பண்ணுறது அப்படின்னு யோசித்து திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய முதலீடை இழக்கக்கூடிய ஆட்களாக மாறிடுவீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்களுக்காகத்தான் நம்மளுடைய இண்டிகேட்டர் நம்ம வச்சுருக்கோம். 2 இண்டிகேட்டர் தான். ஒன்று எம்எஸ்டி iCore 2.0, இன்னொன்று எம்எஸ்டி iTrend 2.0. எல்லோரும் கேட்குறீங்க, எனக்கு இந்த 2 இண்டிகேட்டருமே கொடுங்கன்னு கேட்குறீங்க. நல்லா பார்த்துக்குங்க, 2 இண்டிகேட்டருமே நீங்கள் வாங்கக்கூடாது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த iCore மட்டும் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது நீங்கள் 3 மாதத்துக்கு நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இண்டிகேட்டரும் அந்த இண்டிகேட்டரும் நேருக்கு நேர் முரணாக இருக்கும். இவன் பை காட்டினா அவன் செல் காட்டுவான், அவன் செல் காட்டினா அவன் பை காட்டுவான். சம்டைம் தான் 2 பேருமே ஒரே மாதிரியே காட்டுவாங்க. அப்போ நீங்கள் 2ஐயும் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, 2ல் ஏதாவது ஒன்று எம்எஸ்டி iCore 2.0 மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த iTrend 2.0 யாருக்கு கொடுக்குறோன்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அதை கொடுக்குறோம். அது யாருக்கு ஃபுல் பேமெண்ட்டு 59,999 கொடுத்து யார் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இண்டிகேட்ரு. இந்த ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 இயர் ஏஎம்சி ஃப்ரீ, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஃப்ரீ. 1 இயருக்கு அப்புறம் மந்த்லி 2 இண்டிகேட்டருக்குமே சேர்த்து ₹999 கட்டணும். 2 இண்டிகேட்டருக்குமே சேர்த்து ₹999 கட்டணும். அது எதுக்காக அப்படின்னா, நாங்கள் அந்த ட்ரேடிங் வியூவில் மாதம் பணம் கட்டணும். அப்போ அந்த சர்வரை நம்மளுடைய இண்டிகேட்டர் அங்கே ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே பணம் கட்டினா தான் நம்மளுடைய இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூவில் ரன் ஆகும். அப்போ உங்கள் எல்லாருக்குமே சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நான் அதை பே பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்கணும்.
ஓகேங்களா? அதனால தான் நம்ம அந்த மினிமம் 1000 rupees மட்டும் மந்த்லி 1 இயருக்கு அப்புறம், நீங்கள் 1 வருஷம் நீங்கள் எந்த பணமும் கட்ட தேவையில்லை, 1 இயருக்கு அப்புறம் இது கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம 2023 டிசம்பர்லேருந்தே சொல்லிக்கிட்டு வரோம். நிறைய மக்கள் கொடுக்குறீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. சில மக்கள் நாங்கள் லைஃப் டைம் வாங்கிட்டோமே எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உங்களை மாதிரி ஆட்களுக்காக நான் சொல்கிறேன், நம்ம இண்டிகேட்டர்லேயே இங்கே தெளிவாக டிஸ்க்ளைமர் அண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது. இந்த இண்டிகேட்டர் வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காகத்தான். இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய எல்லா கண்டிஷனுக்கும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இப்போதைக்கு ட்ரேடிங் நமக்கு அலோவ் பண்ணியிருக்கிறது 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ட்ரேடிங்கில் ஏதாவது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பொறுத்து தான் அவங்களுடைய வேலிடிட்டி அமையும். இப்போ நீங்கள் 60,000 கொடுத்து வாங்கியிருந்தால் கூட 5 வருஷத்துக்கு 60 மாதம் ஆச்சு. அப்போ 60 மாதத்துக்கு 60,000 கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோங்க? வெறும் 1000 ரூபா தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதை நீங்கள் ஒரு நாளிலே நீங்கள் எடுத்துடலாம். மீதி இருக்க 29 நாளும் ஒவ்வொரு மாதத்துலேயும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மொத்தமான காசை பார்க்காதீங்க. நீங்கள் இழக்க வேண்டிய காசை நீங்கள் திருப்பி கொடுக்குறதுலையே அந்த இண்டிகேட்டரு அதை பாருங்கள். நேற்று ஒரு கஸ்டமர் நமக்கு சொன்னார், நான் வந்து 26,000 ரூபா வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த கால் கொடுத்து நீங்கள் சொன்ன பிறகு தான் நான் அப்படியே எஸ்எல் வைக்காமல் வெயிட் பண்ணி திருப்பி நான் அதை வந்து 27,000 ப்ராஃபிட்டில் புக் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஏதோ ஒரு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் புட் ஆப்ஷன் எடுத்துட்டார். புட் ஆப்ஷனாக கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்துட்டார். அதே மாதிரி லாட் சைஸ் ஆட் பண்ணி கீழே வந்துட்டார். அது 100 ரூபாய்க்கு கீழேயே போயிடுச்சு அந்த ப்ரீமியம். நேற்று வேறு எக்ஸ்பைரி. அவர் ரொம்ப பயந்துட்டார். ஆனாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நேற்று முடிச்சிட்டார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இழக்க வேண்டிய தருணத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை மீட்டு கொடுக்குது இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நன்றி செய்யக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கணும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி நேராக செட்டிங்ஸ் போங்க. இந்த இடத்துல போங்க. இந்த ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே. இப்போது நான் என்ன பண்ணுறேன், பார் ரீப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பார் ரீப்ளே பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுத்தோ. ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன கிடைக்கிது, 2 ஜோன். நாங்கள் ஸ்பீடு அதிகமாக வச்சதுனால உடனே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இல்லைனா வந்து லேட்டாக தான் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு வந்து பை ஜோன் கிடச்சிருச்சு, செல் ஜோனு கிடச்சிருச்சு. மேலே வர்றது செல் ஜோனு, கீழே இருக்கிறது பை ஜோனு. இப்போ செல் ஜோன் அப்படின்னு நம்ம இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனால புட் ஆப்ஷனை பை பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சரில் என்ன ப்ரைஸ் இருக்கோ இந்த டச் பண்ணும்போது அப்படியே நீங்கள் செல் பண்ணணும். இல்லை நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 51,400 கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். இல்லை 51,300 கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதனால் செட்டிங்ஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும், குறைக்கணும். அதை மறந்துடாதீங்க. நமக்கு லாஸ் வந்து அதிகம் வரக்கூடாது, ப்ராஃபிட்டு தான் அதிகமாக வரணும். எப்போல்லாம் நீங்கள் லாஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வருதோ டக்குன்னு கட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை அதிகமாக நீங்கள் பண்ண வைங்க. அதுக்குன்னு சொல்லி இல்லை அதிகமான லாஸில் போய் கட் பண்ணாதீங்க. எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது. நேற்று அவர் பண்ண மாதிரி 26,000 ரூபா கிட்ட போய் லாஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஆனால் திருப்பி நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்கன்னா ஆப்போசிட் ட்ரெண்டில் எடுப்பீங்கன்னா எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தைரியமே வராது. ஓகேவா? அதனால் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த ட்ரேடிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ட்ரேடிங் எடுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. இருக்கிற காசை சேமித்து வச்சுக்கிங்க. சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. உலகத்தில் அங்கே எங்கேயும் வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க. இப்போ பாருங்கள், எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு லைனுமே என்ன சொல்லியிருக்கோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். இங்கே கரெக்டாக ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்ம இதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம பை எடுக்கலாம். எடுத்தோம்னா நம்மளுடைய செல் ஜோன் தான் நம்மளுடைய டார்கெட்டு. இங்கேருந்து அங்கே நல்லா போயிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. 3rd டார்கெட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கேண்டில் வந்து நம்மளுடைய என்ட்ரிக்கு முன்னாடி பாகுபலி கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் என்ட்ரி டைப்பில் போயிட்டு கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்கள், டிலே பண்ணிக்கிங்க. என்ட்ரியை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி கபடிக்குள்ளே வரான் அந்த நம்ம டீமுக்குள்ளே வரும்போது நான் என்ன பண்ணுவோம், அவனை நல்லா ஏற விட்டு தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அதான் நம்மளுடைய கபடி கால்குலேஷன். அதே கான்செப்டில் தான் என்ன பண்ணுறோம், வரக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே என்ன பாகுபலியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் நான் மேலே ஏற விட்டுட்டு டிலே பண்ணி நான் என்ட்ரி எடுக்கிறேன். இப்போ 51,409 தான் நம்மளுடைய என்ட்ரி இருக்குது.
ஹை என்ன போயிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹை 51,410 51,410 ஒரு பாயிண்ட் மேலே போயிருக்கு. இங்கே நம்ம எடுக்கலை, இங்கே தான் எடுக்கிறோம். 51,409 எடுக்கிறோம். ஹை போனது வந்து 419 வரைக்கும் போயிருக்கு. சாரி, இங்கே ஒரு கால் வருது, மீட்டில் போட்டு வந்துடுறேன். ஹை எவ்வளோ போயிருக்குங்க, 413 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது 51,400 புட் ஆப்ஷன். ஓகேவா? புட் ஆப்ஷன் அந்த நேரத்தில் என்ன டைம் இருக்குது பாருங்கள், 10-12 இருக்கா, அந்த நேரத்தில் என்ன இருக்கோ நீங்கள் எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்ம எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கு, உடனே ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருச்சு 5 நிமிஷத்தில், அடுத்த 10 நிமிஷத்தில் செகண்ட் டார்கெட்டு, அடுத்த 5 நிமிஷத்தில் தேர்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருச்சு. இதை விட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். இன்னியோட ட்ரேடிங் முடிச்சுட்டு வெளியே போக வேண்டியதான். இப்போ உங்களுக்கு கூடவே என்ன பண்ணுறேன், நிஃப்டி பேங்கோட ஆப்ஷனையும் காட்டுறேன். நான் என்ன சொன்னேன், 51,400 தானே சொன்னேன். 400 எடுங்க, 500 எடுங்க. எப்போல்லாம் நீங்கள் ஐடிஎம் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இப்போ 51,500 உங்களுக்கு காட்டுறேன். என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எத்தனை மணிக்கு இங்கே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு, 10-12க்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நான் இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போகிறேன். நான் ஏற்கனவே ஃபேவரேட் பண்ணி வச்சுருக்கேன் இண்டிகேட்டரை. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்வைட் ஒன்லி போங்க. இந்த இன்வைட் ஒன்லியில் தான் நம்மளோட இண்டிகேட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது, இங்கே புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். செட்டிங்ஸில் போகிறேன், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த ஆப்ஷனுங்கிறதுனால என்ன பண்ணுறேன், எஸ்எல்லை மட்டும் தூக்கி குறைந்தபட்சம் ஒரு 40 பாயிண்ட் எஸ்எல் வரா மாதிரி நான் வச்சுக்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் எஸ்எல் நமக்கு தேவைப்படுமானா தேவைப்படாது, வெயிட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஆப்ஷனை பாருங்கள், புட் ஆப்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நமக்கு என்ட்ரி ஒழுங்காக கிடைச்சிருக்கா இல்லை. எத்தனை மணிக்கு, 10:15க்கு 10-12க்கு இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 10-12 எங்கே இதுதான் 10-12. ஓகேவா? இருக்கிறதுலே லோ, இந்த லோ தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. 10-12 இது தாங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே போகவே இல்லை. சரியா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இங்கே மேலே போயிருக்கு. அப்போ இதுதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட்டு, இந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட்டு மேலே. இப்போ புட் ஆப்ஷனில் கரெக்டான என்ட்ரி நமக்கு ஆப்ஷன் சார்ட்டில் கிடைக்கல. ஓகேவா? ஆனால் நம்முடைய ஸ்பாட்டு படி நல்லாவே கிடச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கிடைக்கலன்னா அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 51,600 புட் ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் கிடச்சிருக்கான்னு சொல்லி பாருங்கள். 10-12 எல்லாமே அதுதான். இந்த லோனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போகலை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்பாட்லேயே உங்களுக்கு காட்டுறோம் பார்த்துங்க. இங்கே நம்ம செல் அடிக்கிறோம், ஃபஸ்ட் டார்கெட்டு. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல போயிட்டு 51,400 கால் புட் ஆப்ஷனை வாங்கி 10-12க்கு என்ன ப்ரைஸில் இருக்கோ கரண்ட் மார்க்கெட்டில் அடிச்சு விட்றணும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே என்ன இருக்குது, இதுதான் 10-12. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 418 இருக்குது. அப்படியே அடிச்சுட்டு ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு உட்காந்துக்குங்க. எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்கள், 530 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 120 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 120 பாயிண்ட் வந்து ஆப்ஷனில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆனால் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் 400லேருந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ என்னாச்சுன்னா இன்றைக்கி ஆப்ஷனில் மூவ்மெண்ட் இல்லை, அதனால தான் நமக்கு ஒழுங்காக காட்டல. மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாவே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப்பு. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் பண்ணணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க, நல்ல ப்ராஃபிட் எடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, அங்கே போய் அது டார்கெட் கொடுக்கல, நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை நம்ம டிசிப்ளின் ட்ரேடராக இருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி, ஒரு டார்கெட்டு. 1:1 புக் பண்ணுங்கள், இல்லை 1:2 புக் பண்ணுங்கள், இல்லை 1:3 புக் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் நம்ம மேற்கொள்ளும் உங்களுக்கு ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர் கொடுக்குறதுக்கும் கான்செப்டை கொடுக்குறதுக்கும் இன்னும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.